கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி அன்போட அம்மா பார்த்திங்கன்னா ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க. அவங்களால கொஞ்சம் கூட பேசக்கூட முடியல. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அடிபட்டு அவங்க இப்போ தான் வந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கண்மணி கண்மணி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா அன்போட பாட்டி வந்து எதுக்கு இந்த பேரை சொல்கிறேன், இந்த பேரை சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது, ஃபஸ்ட்டு வாயை மூடுன்னு சொல்லிட்டு இந்த நிலைமையில கூட பார்த்திங்கன்னா அவங்க மருமகளே திட்டுறாங்க. அப்போ வந்து அன்பு அவங்களே முடியாமல் இருக்காங்க, அவங்கள எதுக்கு நீங்கள் திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அன்பு வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரை வர சொல்லி பார்க்குறாங்க. டாக்டர் வந்து இவங்க வந்து பேசவே முடியாது அப்படின்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பேசுகிறது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் கண்மணி கண்மணிங்கிறாங்க. கண்மணி யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட மருமகன் சொல்கிறாங்க. அப்போ அவங்க மருமகன் வேறு, அவங்க இத்தனை வாட்டி சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அவங்கள பார்க்கணுன்னு இவங்க நினைக்கிறாங்க. அவங்கள பார்த்தா கூட இவங்க சரியாக வாய்ப்பு இருக்குது. அதனால சீக்கிரம் அவங்கள கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் அன்பு வந்து கண்மணி கூட்டிகிட்டு வர போகிறாங்க. ஆனால் கண்மணி பார்த்திங்க அப்படின்னா அன்பு கிட்ட வர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க நிலைமையை பார்த்து கண்மணியே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அவங்க அத்தையை வந்து சாப்பாடெல்லாம் ஒட்டி மாத்திரையெல்லாம் கொடுத்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து அன்போட அம்மா நல்லபடியாக பொழைச்சி வருவாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.